Hello guys, welcome back to my YouTube channel. Are you struggling with CA Intermediate Corporate Law? So இந்த வீடியோல நான் எப்படி exemption score பண்ணன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். So here is the proof. கார்ப்பரேட் லா பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான், பிகாஸ் இட் இஸ் அ தியரி பேப்பர். நீங்கள் கேஸ் ஸ்டடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலே நீங்கள் ஈஸியாக கார்ப்பரேட் லாவில் பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி 75% சிலபஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலுமே நீங்கள் ஈஸியாக பாஸ் மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோவில் என்னோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் டிப்ஸை நான் ஈச் அண்ட் எவ்ரி பேப்பருக்கும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை அப்கமிங் வீடியோ. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் லாவை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கார்ப்பரேட் லாவில் மொத்தமாக 3 புக்ஸ் இருக்குது, 3 மாடியூல் இருக்குது. 3 மாடியூலுமே யாராலுமே ஃபுல்லாக மக்கப் பண்ணி லைன் பை லைனால் படித்து அவங்க மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஸோ ரேதர் மெமரைசிங் தி கான்செப்ட், யூஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நீங்கள் ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த செக்ஷனில் வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் தி செக்ஷன், அந்த செக்ஷனோட மெயின் கான்டென்ட் என்ன, அண்ட் அதில் ஏதாவது பெனால்ட்டிஸ் இருக்கா, இந்த 3 மட்டும் டீட்டெயிலாக நீங்கள் படிக்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி வச்சுட்டே வாங்க. பிகாஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு 1 டே தான் ரிவிஷனுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த 3 புக்குமே உட்காந்து லைன் பை லைன் படிக்க உங்களுக்கு கண்டிப்பாக டைம் பத்தாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்கள் கைப்படம் மைண்ட் மேப் ஆர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் லைக் புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் எழுதி வச்சா மட்டும்தான் ஃப்யூச்சர் ரெஃபரன்சஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண புக்ஸ் அண்ட் வீடியோ சோர்சஸ் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்தது ஐசிஏ ஸ்டடி மேட்டுக்கு தான். பிகாஸ் ஐசிஏ ஸ்டடி மேட்டில் தான் ஒரு செக்ஷனோட ஹோல்சம் டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் மற்ற மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் நோட்ஸ், கலர் நோட்ஸ், சம்மரி நோட்ஸ் எல்லாம் இந்த ஐசிஏ ஸ்டடி மேட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு க்ரக்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அந்த மதர் புக்கே படிச்சிடலாமே, லைக் ஐசிஏ ஸ்டடி மேட்டே நீங்கள் படிச்சிடலாம். பிகாஸ் யூ ஹேவ் ஹியூஜ் டைம். ஏன்னா நம்மளுக்கு கார்ப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ ஒரு 10 பேஜஸ் நீங்கள் கார்ப்பரேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் சம்மரி நோட்டை எடுக்கும்போது இட் வில் பிகம் 2 to 3 பேஜஸ் அவ்வளோதான் இருக்கும். நீங்களே கரெக்டாக உங்களோட ஓன் நோட்ஸை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த அகாடமியை ப்ரிஃபர் பண்ணேன், நான் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் இல்லை இன்டர்மீடியட் போத் குரூப்புமே நான் செல்ஃப் ஸ்டடி மட்டும்தான் பண்ணேன். நான் வந்து ஆன்லைன் கிளாஸோ இல்லை ரெக்கார்டட் லெக்சர்ஸ் எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் 0 காஸ்ட்டில் தான் நான் வந்து 2மே பாஸ் பண்ணேன். நான் செலவு பண்ணது பார்த்திங்கன்னா ஐசிஏ ஸ்டடி மேட் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டில் அவைலபிளாக பண்ண எந்த ஒரு சம்மரி நோட்ஸ், கலர் நோட்ஸ் இல்லை ரெக்கார்டட் லெக்சர்ஸ் இல்லை அகாடமிக் போய் கிளாஸை லைவாக வந்து அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணாமல், பிகாஸ் நான் செல்ஃப் ஸ்டடியே எனக்கு வந்து ரொம்ப மோர் தென் எனாஃபாக இருந்ததுன்னா நான் செல்ஃப் ஸ்டடியை வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் ஃப்ரம் ஃபவுண்டேஷன் டு இன்டர்மீடியட். எனக்கு ஒரு சில கான்செப்ட்லேயே டவுட் வந்துச்சு. பிகாஸ் எனக்கு எல்லா செக்ஷனுமே ஈஸியாகவும் கிடையாது. நான் எல்லா செக்ஷனுமே 1 டைம் படிக்கும்போது என்னாலே செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு கிடையாது. எனக்கு எப்போல்லாம் டவுட் வருதோ நான் CAGPTயை தான் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதை ரெஃபர் பண்ணி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். இன்கேஸ் எனக்கு ஒரு சில செக்ஷன்ஸ் வந்து CAGPTயால் போட்டு படிச்சுமே எனக்கு வந்து புரியாமல் தான் இருந்துச்சு. அந்த டைமில் தான் நான் யூடியூப்பில் ஜஸ்ட் அந்த கான்செப்ட் நேம் போட்டேன்னே எனக்கு நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் ஜேர்னி ஃபுல்லுமே போச்சு. நான் வந்து 75% சிலபஸ் மட்டும்தான் கவர் பண்ணிவிட்டு எக்ஸாமில் அப்பியர் ஆயிருந்தேன். ஸோ அந்த என்ன 75% சிலபஸ் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது அதர்லாவில் இருக்கக்கூடிய 3 சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் உங்களுக்கு அதர்லா 3 சாப்டர்லேருந்தே உங்களுக்கு 30 மார்க்ஸ் கவர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கறது அதர்லாவில் இருக்கக்கூடிய 3 சாப்டருமே தரவாக படிச்சுக்கோங்க. எந்த கார்னரில் இருந்து கொஷின் கேட்டாலுமே என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு தரவாக நீங்கள் அதர்லாஸ் படிச்சுக்கணும். ஸோ அந்த என்ன 75% சிலபஸ் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், accounts of companies, audit and auditors, companies incorporated outside India and LLP. இந்த 6 சாப்டர்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து அண்ட் தரவாக இந்த 6 சாப்டருமே நீங்கள் ரொம்ப தரவாக படிச்சுக்கோங்க வித் செக்ஷன் நம்பர்ஸ். ஏன்னா நீங்கள் செக்ஷன் நம்பர்ஸோட ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்கள் ஆன்சர் ஷீட் மேலே ஒரு இம்ப்ரெஷனை வந்து எவாலுவேட்டருக்கு வந்து ஒரு க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் ஃபர்தராக வந்து உங்களோட பேப்பரை ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் உங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு சரௌண்டிங்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 6 சாப்டருமே ரொம்ப தரவாக வித்
செக்ஷன் நம்பரோட நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த 6 சாப்டர் படித்தாலே நீங்கள் ஈஸியாக கார்ப்பரேட்டால் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி சாப்டருக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருங்க. நான் இந்த ஆர்டரில் தான் நான் கார்ப்பரேட்டில் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போயிருந்தேன். ஸோ இப்படி தான் நான் எக்ஸாம்ஷனும் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். கம்பெனியில் கம்ப்ளீட்டாகவே தியரி பேப்பர் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி, அதாவது ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறீங்களோ எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அவ்வளோ ரைட்டிங் ஃப்ளூயன்சி வரும். நம்ம வந்து ஒன்ஸ் படிச்சுட்டு போயிடுவோம், ஸோ இதுதான் செக்ஷன். பட் நம்ம எக்ஸாமில் போய் உட்காரும்போது அந்த கேஸ் ஸ்டடி எடுத்து பார்க்கும்போது நம்ம கதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் கதை அடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் பத்தாது. ஸோ நீங்கள் ரிட்டன் ரிவிஷன் எடுக்கும் போதே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அது மட்டும் ஆன்சரில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஆன்சரையும் சஜஸ்டட் ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், எந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டில் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட ஆன்சரை எப்படி நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐசிஐ பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆன்சரை நீங்கள் புல்லட் பாயிண்ட்டில் வந்து டினோட் பண்ணுங்கள். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் கூட பண்ணிக்கலாம். யூஸிங் பென்சில் இல்லை உங்களோட பிளாக் பென்னை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அண்டர்லைனும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து ஃபுல்லுமே கீவேர்ட்ஸாக தான் இருக்கணும். கதை எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அது எதுவுமே வேணாம். என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை தான் நான் என்னோட கார்ப்பரேட்டில் ப்ரிப்பரேஷன் டைமில் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டாப்பிக்கில் ரிலேட்டடாக வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ஃபர்தராக வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்க்ளூடிங் டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் டெலகிராம் சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் என்னோட சம்மரி நோட்ஸில் நான் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.